ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நான் மீனாட்சி திருக்கல்யாணத்து அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஆனால் நான் இவ்வளோ நாளாக எடிட் பண்ண முடியாமல் இப்போ லேட்டாக அப்டேட் பண்ண போகிறேன். மீனாட்சி திருக்கல்யாணத்து அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வீட்டில் செய்வோமே அப்படிங்கும்போது எனக்கு ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற பாலை வச்சே நம்ம ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என் லிப்ஸ் மூமெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பேசினது ரொம்ப சத்தம் இல்லாமல் பேசிட்டேன். அதனால் திருப்பி நான் டப்பிங் கொடுக்க வேண்டியதாயிருச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்ரு பால், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும், அப்புறம் ஜீனி 300 அல்லது 200 அவங்க டேஸ்ட்டு தக்கன, அப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 10. 1/2 லிட்ரு பாலுக்கு 200 ஜீனியும் ஒரு 2-3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரும் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 பாதாம் பருப்பை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிருவோம். ஊற வச்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம பாலை கட் பண்ணி காய்ச்சுவோம். நம்ம எப்பயுமே பால் காய்ச்சும் போதும் சரி, இல்லை ஏதாவது நம்ம பதார்த்தங்கள் செய்யும் போதும் சரி, அடுப்பை கொஞ்சம் மீடியம் அல்லது சிம்மில் வச்சுக்கிறது நல்லது. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை பொங்க விட்டுட்டேன். அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? உடனே மிதமான இதில் அங்கிட்டு பால் காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இங்கிட்டு எது 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணியை கலந்து நல்லா பீட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை போட்டு கரண்டியை போட்டு கலக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பாதாம் பருப்பு ஊறிடுச்சு, தொலியை நீக்கிட்டோம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். பட் என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லாததுனால நான் ஏலக்காயினுடைய விதைகளை மட்டும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருச்சு. ஓகே, இன்னும் எடுத்து இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் இது ரெண்டும், இது பாதாம் மிக்ஸு, இது கார்ன்ஃப்ளவர் தண்ணி கலந்தது. ரெண்டுமே கொஞ்சம் லிக்யூடு பதத்தில் தான் நான் கலந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பால் பொங்கி வந்துகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம கிண்டி விட்டுட்டு கைவிடாமல் கிண்டுவோம். ஓரளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை போட்டு நம்ம நல்லா கலக்கணும். ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கு 200 ஜீனியே ஓகேவாக இருக்கும். சில இனிப்பு நிறையா வேணுங்கிறவங்களுக்கு 300 போட்டுக்கோங்க. ஏன்னா 200 தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டுங்க, அடிப்பிடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அடிப்பிடிச்சா நம்மளுடைய பக்குவம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பால் இன்னும் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்குறோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி, அதை எடுத்து ஊற்றி பழையபடிக்கு நம்ம கிண்ட ஆரம்பிப்போம். ஓகே, நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டதும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம். ஓகே, கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பாதாம் பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை எடுத்து ஊற்றிடுவோம். பட் அந்த இது ஊற்றுறதுக்கு ரெடி ஆயாச்சு. எடுத்து ஊற்றிடுவோம்மா. ஓகே, ஊற்றியாச்சு. ஓகே, திருப்பியும் கைவிடாமல் கிண்டுங்கணும். கைவிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிச்சிரும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம், அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை நல்லா ஓரளவுக்கு கட்டி வைப்பட்டுருச்சு பார்த்திங்களா. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டு நம்ம ஒரு 2 டிஃபன் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கிடுவோம். இந்த 2 டிஃபன் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் மிக்சியில் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் வச்சுட்டு நம்ம பழையபடிக்கு மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்துகளில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரீசரில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டியாச்சு. பழையபடிக்கு அதை ஃப்ரீசரில் வச்சு மேலே நம்ம
இந்த பேப்பர் வைக்கணும். பட் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வைக்கணும். பட் அது எனக்கு கிடைக்கல. அதனால் பிளாஸ்டிக் கவரை வச்சு மூடி உள்ளே வச்சுட்டேன். அடுத்து மறுநாள் இல்லை 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஓப்பன் பண்ணுனா அருமையாக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஸ்பூனில் வந்து எனக்கு ஐஸ் எடுக்கிற அந்த ஸ்பூனெல்லாம் என்கிட்ட இல்லை. வீட்டில் இருக்க குழம்பு கரண்டியவே எடுத்து அந்த வடிவத்தில் ஒரு அழகா உருண்டையாக எடுத்து வச்சுட்டேன். அது மேலே நுணுக்குன பாதாம் பருப்புகளை போட்டுட்டு இப்போ ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சூப்பர், வேறு லெவல். அப்படியே என்ன சொல்கிறது, வீட்டிலே நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அப்படியே ஐஸ்கிரீம் என்ன அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நானே இவ்வளோ அழகாக செய்வேன்னு எனக்கே தெரியலை. ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு கொடுக்காம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போமா? பாய்.